ஆர்வம், முயற்சி, தன்னம்பிக்கை அப்படிங்கிற இந்த மூணு மட்டும் உறுதுணையாக வச்சுக்கிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு சின்ன விவசாய குடும்பத்தில் ஒரு சிறிய லெவலில் ஒரு இருந்த நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு விவசாயி. ஏன்னா விவசாயம்னா இப்போ எல்லாமே தெரியும். ஏன்னா இப்போ மகாத்மா காந்தியடிகள் தேசத்தந்தை எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் போகிறாங்க. நம்ம தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் நடந்து போகும்போது விவசாயி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காட்டில். அப்போ கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒரு வயசான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வயலில் போய் மகாத்மா அவர்கள் கேட்குறாங்க. ஏன்னா மகாத்மா அந்த காலத்திலேயே தெரியும் எல்லாத்துக்கும், சவுத் ஆப்பிரிக்காவில் படித்து கோட் ஷூட் போட்டு நல்லா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற என்ன ஒரு அருமையான இடத்துல இங்கே நடக்குது, இளைஞர்கள்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போய் கேட்கும்போது விவசாயம் இன்னும் இப்படி இவ்வளோ துணி இவ்வளோண்டு போட்டிருக்கீங்களா என்னங்க அப்படின்னா, எனக்கு இது நிச்சயமாகிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கண்கலகி மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டில் அதாவது கடவுளுக்கே உணவு கொடுக்குற விவசாயிக்கு நிலைமையா அப்படின்னு பார்த்து அன்னைக்கே சட்டையெல்லாம் கழட்டி கோட்டு சோட்டில் வீசிட்டு ஒரு சட்டை இல்லாத கடைசி வரைக்கும் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டின தேசம் இது. இந்த பூமி நம்ம விவசாய பூமி. இது இந்த விவசாய பூமி, நம்ம விவசாய நாட்டில் விவசாயிகள் ஒரு விழுந்து அப்படிங்கிறோம். நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முழுக்க இல்லைன்னா இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கட்டடங்கள் இருக்கு, ரோடு இருக்கு, எல்லாமே பெருசாக நமக்கு வளர்ச்சி அடையுது. ஆனால் விவசாயம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருந்தேன். நானும் சின்ன விவசாய குடும்பம் இருந்தால் கூட எனக்கு ஒரு 2 ஏக்கர் பூமி இருந்தது. சொந்த பூமியை என்னோட தாயார் என்ன தந்தை இல்லை, அந்த பூமியை விற்று ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறையை ஆரம்பித்து நாங்கள் அதில் ஒரு நல்ல வருமானம் சம்பாரிச்சு நல்லா இருந்தப்போ திருமணம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பல்லடம் பகுதி அருகில் ஒரு வறண்ட பகுதி. அங்கே நான் நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. ஏன்னா நான் விவசாயம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பொண்ணு கிடைச்சிருக்காது. ஏன்னா அப்போ அந்த மனைவி அவங்க நல்ல ஒரு பெரிய நிறைய பூமி இருந்தது அவங்ககிட்ட. அவங்களுமே அவ்வளோ பூமியை வச்சுக்கிட்டு அந்த பூமியை விற்றா தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு 10 ஏக்கர் பூமியை விற்றாங்க. ரொம்ப மலிவான விலை. இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நானே அதை திருப்பி வாங்கி அதில் 10 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முழுக்க மண் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு 10 ஏக்கரில் ஒரு நெல்லி சாகுபடி ஆரம்பித்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான ஏக்கருக்கு மேலே நெல்லியில் சாதனை விவசாயி. அதாவது முழுக்க இயற்கையில் நிறைய வேளாண் அறிவுரைகள்லாம் நிறைய கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் காட்டும்போது இந்த ஓடக்கல் நிறைஞ்ச பூமியில் இது ஒன்றுமே வராது, நெல்லியெல்லாம் சாகுபடி பண்ணாதீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் அதிக அதாவது இயற்கை முறையில். ஏன்னா இன்னைக்கு நம்மாழ்வார் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இயற்கை வேளாண் விஞ்ஞானி. அவங்களை நம்ம நினைவு போயிருந்தோம். ஏன்னா என்னுடைய பையனுக்கே வாழறிவன் ஐயா தான் பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஓடக்கல் பூமியை பார்த்தீங்கன்னா மெத்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு எங்க பூமியும். அப்போ அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லி நாற்றுகள் அதிகம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு சின்ன நர்சரி ஆரம்பிச்சு இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், அதாவது நம்ம இமயமலை அடிவாரம் வரைக்கும் நம்ம வண்டியில் பார்க்குறோம், தள்ளு வண்டியில் பார்க்குறோம், பழமுதிரில் பார்க்குறோம், இது எங்கே வேணாலும் இருக்கு, மரங்கள் பார்க்குறோம். ஒரு 10 மரத்தில் அந்த மினி கார்டன்ஸ் நர்சரியிலேருந்து இந்த சின்ன கிராமத்திலிருந்து இந்தியா முழுக்க போயிருக்குங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கு. நம்ம நாடு விவசாய நாடு, விவசாயத்தை பெருக்கணும். ஏன்னா இப்போ விவசாயத்தை பெருக்கிறது இல்லாமல் இத்தனை ஜனத்தொகை பெருகிட்டே போகிறோம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மழை இல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மழை இல்லைன்னா இப்போ அவ்வளோதான், மழை இல்லை அவ்வளோதான். மழை இல்லைன்னா எப்படி மழை பெய்யும்? மரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கட்டடங்களை அப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்க மழை பெய்யும்? அப்ப இவ்வளவு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு 2 மரங்கள் நட்டினோம்னா நம்ம மழை நல்லா பெய்யும், நாடு நல்ல சுபிட்சமாகும். நான் என்னுடைய பாட்டியுடைய சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறேன்னு சொல்றது ரொம்ப பெருமை. பாத்துட்டீங்கன்னா எங்க ஆத்தாவோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. சொன்ன மாதிரி வெற்றி என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முழுமையான வளர்ச்சி, நிரந்தரமான நிலையான ஒரு வாழ்க்கை தான் என்னோட டிக்ஷனரியில் வெற்றி அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு 1/2 ஏக்கர்ல அவங்களோட உழைப்பு ஆரம்பித்து இப்பொழுது ஒரு 50-60 ஏக்கர் இருக்கும் அளவிற்கு ஒரு வானலாவிய, என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய வானலாவிய ஒரு வெற்றி. அந்த ஒரு கஞ்சி குடிக்கிற அளவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி என்பது சின்ன
சின்ன ஒரு இதுல இருந்து பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத வந்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். பெரிய ஒரு புரட்சியே எங்களோட பாட்டி பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது அப்ப பேசப்பட்ட அந்த ரஷ்ய புரட்சி, பாரதியார் கூட சொல்லுவாரு, மாகாளி பராசக்தி விஷய நாட்டின் கரைக்கன் வைத்தால் அங்கே அங்கே ஆகாவென்றெழுந்ததுவார் யுக புரட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவார் பாரதியார். அந்த வரிகளை படிக்கிற போது அப்போ எங்க ஆத்தா வந்தது பெரிய ஒரு புரட்சி தான். உண்மையை சொல்ல போனா நல்ல ஒரு பசுமை புரட்சி, விவசாய புரட்சி, எது வேணும்னு சொல்லலாம். பெரிய ஒரு புரட்சியே எங்களோட பாட்டி பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது அப்ப பேசப்பட்ட அந்த ரஷ்ய புரட்சி, பாரதியார் கூட சொல்லுவாரு, மாகாளி பராசக்தி விஷய நாட்டின் கரைக்கன் வைத்தால் அங்கே அங்கே ஆகாவென்றெழுந்ததுவார் யுக புரட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவார் பாரதியார். அந்த வரிகளை படிக்கிற போது அப்போ எங்க ஆத்தா வந்தது பெரிய ஒரு புரட்சி தான். உண்மையை சொல்ல போனா நல்ல ஒரு பசுமை புரட்சி, விவசாய புரட்சி. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் அறுவடை செய்வது தொழிலில் வெற்றி. அன்புபூர்வமாக செயல்பட்டால் பூப்பது குடும்பத்தில் வெற்றி. பண்புபூர்வமாக செயல்பட்டால் பிரகாசிப்பது சமுதாயத்தில் வெற்றி. இந்த மூன்றும் ஒருங்கே பெற்றால்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் முழுமையான வெற்றி. தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, சமுதாயத்தில் வெற்றி. இந்த மூன்றும் ஒருங்கே சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி. அத்தகைய வெற்றி பெறவே நாம் அனைவரும் அரும்பாடுபட்டு வாழ்கின்றோம். சரி, ஏன் நாம் பாடுபட வேண்டும் என்றால், தூய அன்னை சாரதா தேவி அவர்களுடைய ஒரு கருத்து எனக்கு நினைவு வருகிறது. மனிதனின் செயல்கள் மூலமே இறைவனின் திருவுளம் வெளிப்படுகிறது. எனவே மனிதன் வேலை செய்தே ஆக வேண்டும். நாம் வெற்றியாளர்களாக பெரிய பெரியவர்களை காட்ட விரும்பவில்லை. நம் கண் முன்னால் இருக்கின்ற வெற்றியாளனையும் காட்டிவிடுவேன். அதிகாலையில் எழுந்து வீடுகளுக்கு பேப்பர் போட்டுவிட்டு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை நான் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளனாக கருதுகிறேன். அந்த குடும்பத்தின் சுமைகளை அவன் சுமக்கிறான். அவன் வயது 5, அவன் 5 வயது 6 வயது பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற மாணவன் தன்னுடைய குடும்ப பொறுப்பை தன் மீது எடுத்துக் கொள்கிறான். அவன் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியாளன். அவனுடைய உழைப்பின் மதிப்பை நம்மளால் மதிப்பிடவே முடியாது. நான் வந்து 1999 தோட்டம் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு விவசாயம்னால என்னன்னே தெரியாது. விவசாய குடும்பமும் இல்லை. நாங்க விவசாயம் எல்லாமே நாங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கெமிக்கல் ஃபார்மா தான் இருந்தது. 200 ஏக்கர் உண்டு மொத்தம். இந்த 200 ஏக்கர்லையும் என்னன்னே தெரியாம உள்ள போய் அந்த பார்க்கும்போது தான் தெரியுது இதுல இருந்து விவசாயத்துல இருந்து ஒன்றும் வருமானம் இல்லை அப்படிங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுது. அப்ப இந்த விவசாயம் வந்து வருமானம் இல்லாம ஏன் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி என் புருஷன்ட்ட. ஆனா அவர் என்ன சொன்னாங்கல்ல, நம்ம வந்து பண்ணலாம், நல்லா பண்ணலாம், என்ன ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பண்ணணும்னு மட்டும் அவங்களுடைய ஆசை. எல்லாமே பிசினஸ் தான். எங்களுக்கு எல்லாம் பிசினஸ் பண்ணணும். எல்லாமே 3000, 4000, 10,000 நம்பர்ஸ் தான். 3000 நம்பர் தென்னை மரம், 10,000 நம்பர் கருவேப்பிலை ப்ராசஸிங் பண்ணணும், 5000 நம்பர் மாமரம், 1200 கொய்யா, 600 மாமரம், 4000 முந்திரி மரம். இதெல்லாம் நெசவு எல்லாமே ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பெருசா பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு. என்னோட சின்ன மாமனாரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணதான் அது. அப்ப இவங்களுக்கு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி முதல்ல அந்த என்ன விவசாயம்னால இன்னும் தெரியாது. அந்த காடு மேடாங்க உள்ள இடத்துல மலை அடிவாரத்துல போய் எல்லா இடத்துலயும் மூக்கான் போனா பைப்பு பிசினஸ் வரும். எங்களுக்கு பைப் பிசினஸ் எல்லா இடத்துலயும் செடியை வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு பைப்பு போட்டு ட்ரிப்பு போட்டு தண்ணினே இல்லாத ஒரு காட்டுல ஒரு மலை அடிவாரம், வெஸ்டர்ன் லக்ஸ் கரெக்டா அடிவாரம் எங்களுடைய தோட்டம் சாவடியில. இந்த இடத்தெல்லாம் டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரி போடலாம் அப்படின்னு போய் பார்த்தாருன்னா அங்க வந்து கரண்ட் கிடையாது, லேபர் கிடைக்கும். ஆனா அந்த இண்டஸ்ட்ரி போடுற அளவுக்கு அதுல இருந்து 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் மாம்பழம் எடுக்கணும், 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொய்யா வரும். அந்த மாதிரி எல்லாம் 4 வருஷம் அதெல்லாம் வரும்போது செலவு இன்னும் அதிகம். கரெக்டா டிஎன்ஐ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த மண் பரிசோதனை பண்ணி அந்த இடத்துல எல்லாம் செடி எல்லாம் நட்டு எல்லாம் நல்லா வந்தது. வாசம் தான். ஆனா இதுக்கு வந்து உரத்துக்கு வேண்டி கன்னிக்குட்டியை வாங்கி அதை வந்து வளர்த்தி அதை மாடாக்கி அதுல இருந்து பால் எடுக்க வேண்டாங்கிறது வருது. ஏன்னா சாணத்துக்கு வேண்டி தான் உள்ள உரம் இது. எங்க தோட்டம் வந்து ரிமோட்ல இருக்கிறதுனால ஒரு அன்பு சுந்தர சுவாமிகள் ஒருத்தர் வண்டியில ஏறி அவர் எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தை சொல்லி கொடுத்தாரு. அவர் மூலமா இந்த இயற்கை விவசாயத்தை நான் வந்து என்னைக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரோ அந்த பஞ்சகாவியம் அன்னையிலேருந்து இதை இன்னி வரையும் பண்ணிட்டே இருக்கேன்.
இந்த பஞ்சகவியும் இந்த மாடுகளும் என்னை இன்னி வரையும் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. என்னுடைய நான் எட்டாவது படிக்கும் மாணவனாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். என்னுடைய தந்தை வந்து புதிய ஒரு வழக்கறிஞர் கோவையில் 1942 முதல், அதாவது வெள்ளையனே வெளியேறு வந்து 9th ஆகஸ்ட் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து ஒரு வழக்கறிஞர் ஆயிட்டார். அதனால அந்த வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தில் அவரும் பாடுபட்டிருக்கார். ஒரு கடுமையான உழைப்பாளி. 1942 1973 வரைக்கும் அயராத உழைப்பு. என்னுடைய குடும்பம் வந்து 5 பேரோட இருந்தாங்க. அம்மா வந்து அப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பயம் வந்துட்டு இப்பவே நம்ம எல்லாம் இங்கிருந்து வேற ஏதாவது ஊருக்கு போய் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. ஆனா நான் அம்மா கிட்ட சொன்னேன், இல்ல அப்பாவோட பேரை காப்பாற்றணும், இங்க தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போ எனக்கு வயசு 18 வயசு. 1962 நான் பிறந்தேன். 73 அப்பா இறந்துட்டாரு. இல்ல 17 வயசு கூட இல்லை எனக்கு. அந்த மாதிரி முடிவு எடுத்து அன்னிலிருந்து நான் உழைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து வந்து அப்படியே நான் பிகாம் முடிச்சு CA படித்து ஹோட்டல் தொழில வந்து அப்பா வந்து மாசு வாடகை கொடுத்திருந்ததுனால அப்படியே தங்கு விடுதியா மாத்தினேன். நான் 2002 திரும்பியும் ஆனந்தாசன் நம்ம குடும்பத்திலான ஒரு பங்குதாரராக இணைந்து அன்னைக்கு அப்படியே நாங்கள் அந்த உழைப்பை தொடர்ந்து இப்ப கிட்டத்தட்ட 8 கிளைகளை வச்சு நாங்கள் கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டான்சர், அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ். என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் ஹெல்ப் தான் பண்றேன்னு நான் தனியாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. பட் ஸ்டில் பிசினஸ். வீட்டை வந்து கண்டிப்பா சமுதாய நெறிமுறையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் அந்த பழைய பரம்பரையில வந்தவங்க இருக்கு. 3 சேலஞ்ச். அந்த 3லையும் ஒரு மார்க் 80% மார்க் வாங்கின வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் நாங்க பிசினஸுக்கு சப்போர்ட். நாங்க பிசினஸ் பண்றோம், டிசைனர். வெளியே அங்க போய் நிற்கும்போது எனக்கு பெருமை என்னன்னா, எனக்கு முன்னால் இருக்கிறவங்க எங்க அப்பாவோ எங்க ஹஸ்பண்டோ பிரதரோ அவங்க சக்சஸ் என்னோட சக்சஸ். கொஞ்சம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு சோறு போடுற ஒரு தொழிலை மதிக்கிற நான் பிறந்த ஒரு மதுரை. அதை விட இலக்கிய நான் ஒரு புத்தக பிரியன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்சது எனக்கு நெல்லை மாவட்டம். ஏன்னா என்னுடைய முண்டாசு கல்வி பிறந்த தந்த நெல்லை மாவட்டம். நான் படித்தது ஒரு பள்ளிக்கூடம் 8வது படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்கிற காமராஜர் பள்ளி இல்லை. படிக்கணும், பணம் கட்ட மாட்டேன். 9வது பண்ண பணம் கட்டணும், மாதம் 60 கட்டணும், பணம் இல்லை, படிக்கலை. அப்போ போய் இந்த பள்ளியில் போய் நான் புது புத்தகமே வாங்கினதில்லை. எல்லாமே என்னுடைய சகோதரர் வந்து பழைய புத்தகத்தை முதலாண்டு படித்தவங்கள்ட்ட வாங்கி அப்படி படிச்சு நோட்டு பேப்பர்லாம் ரஃப் பேப்பர் வாங்கி இப்போ வந்து எல்லா பேப்பரும் ஒன்றாகி போச்சு. அப்போ வந்து ரஃப் பேப்பர்னு கிடையாது, இப்போ கிடையாது, அப்போ உண்டு. அதை வாங்கி தச்சு தான் நோட்டு தருவார். அப்போ அந்த புது புத்தகம் வாங்கினதில்ல. இந்த ஸ்டோரில் வந்து புத்தகம் விற்பாங்க, புது புத்தகம் விற்பாங்க பள்ளியில். நான் போய் அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த புத்தக வாசம் பிடிக்கும். அப்படி அந்த அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த பள்ளிக்கூடம் விட்டு நாங்கள் போய் அப்படி நிற்குவேன். அப்படி அந்த வாசம் அப்படி வந்துகிட்டே இருப்பேன். உடனே பாப்பாரு சீனிவாச்சார் எனக்கு பார்த்து ஆசிரியர் பார்ப்பாரு, அப்படியே மணி அடிக்க போய் ஓடுறா அப்படின்னு ஓட மாட்டான். எவ்வளவு நேரம் அந்த புத்தக வாசனை நுகர முடியுமோ அது நுகர்ந்துட்டே இருப்பேன். அந்த வாசத்தை நான் நுகர்ந்தேன். அதுதான் அந்த வாழ்க்கையில. பணம் ஆசைப்படல, பணம் கேட்கல. இந்த புத்தக வாசம் பிடிச்சது. இதுதானே இளமை. இதற்குத்தானே புத்தகத்தோடு பெற வாசம் வருஷம் முழுவதும் சாகும் வரை உனக்கு பாத்திரமுள்ள புத்தகம், பெட்ரூம்ல புத்தகம், எழுதுறதுனால புத்தகம். அந்த எதுக்கு சொல்லுவாங்க எல்லாம் அந்த வெற்றிங்கிறது சாதாரண விஷயம். பிறகு பொது ஒரு மூவா சொல்லுவாரு, உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது 2ஆம் இன்பம், உயிர் பிறருக்கு உதவியாக இருப்பது 3ஆம் இன்பம். இந்த 3ஆம் இன்பத்தை நீ முடிவு செய்து விட்டால் மற்ற 2 இன்னும் தானாக அது ஒண்ணு வரவே வராது. மனசு உற்சாகமா இருந்தா, மனசு உற்சாகம் இருந்தா, பிறருக்கு அன்பு செலுத்தினா, பிறருக்கு உதவி செஞ்சா, இது 2மே அடிபட்டு போயிடுது. நோயும் வராது, கவலையும் வராது. வாழ்த்துக்கள். குடும்ப வெற்றியை பத்தி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போறாங்க. மாமனார் வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு வந்து மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் எல்லா நாள்களையும் சமாளிச்சு அவங்களோட அன்பை வாங்கி அவங்களுக்கு தேவையெல்லாம் செய்யலைன்னா அவங்களை நாடா கழிச்சு விடுவாங்க. குடும்ப வெற்றிக்கு பெண்களின் ரசனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்.
இந்த ரசனை மிக்கவர்கள் தான் நகை வாங்குறது, வீடை சரி பண்றது, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களால வெளியில போய் கௌரவமா சொல்லிக்க முடியுது. என்னோட வீடு இவ்வளவு நல்லா இருக்கு, என்னுடைய உறவுகள் இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் மனைவி தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைசனிங் ஆபீசர் பண்றதே மனைவிகளுக்கு சரியான வேலையா இருக்கு. இந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். பையன் நல்லா படிச்சுட்டாக்க அப்பா வெளியில போய் காலர் தூக்கி விட்டுட்டு இந்த பையன் என் பையன் சொல்லிக்கிறது. பையன் நல்லா பண்ணலன்னா உன் வளர்ப்பு சரியில்லை, நீ சரியா இருந்தா தானே. நல்லா இருந்தா அப்பாவுக்கு கிரெடிட், மோசமா போனா அம்மாவுக்கு தீட்டு. இந்த குடும்ப வெற்றிக்கு, சமுதாய வெற்றிக்கு, தொழில் வெற்றிக்கு நாங்க ரொம்ப ரொம்ப பாடுபடக்கூடியவர்கள். 1942 நான் பிறந்தவன். 1947 ஸ்கூலிலே என்னை சேர்த்தார்கள். 2 வருடம் தான் படிக்க முடிஞ்சது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல். நான் படிக்கும் போது சிலேட் தான், வேற எந்த புக்குங்கிறது கூட கிடையாது. சிலேட் பென்சில் இதுதான். 50 ஸ்கூல்ல இருந்து கோயம்புத்தூர் குடி வந்துட்டோம். வெறுமை, நெசவு தொழில் ஒரு வெறுமை. எங்க அப்பா நெசவு தொழிலாளி, விவசாயம். இங்க வந்த நேரத்தில் ஒரு 2 வருஷம் வெள்ளக்கிணர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல இருந்தோம். பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அங்க ஒரு 2 வருஷம் இங்க இருந்து. இரண்டாவது இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னு சொன்னதுனால என்னாச்சு, எனக்கும் ஒரு வயசு ஒரு 10, 10, 11 வயசு ஆனதுமே அப்ப 11 வயசுலயே தறிக்கு வந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்துல அந்த மாதிரி. ஆனால் நான் என்னாச்சு, ஒரு 1954 இங்கிருந்து போனதுமே விளக்கணம் எங்க ஊருக்கு போயிட்டேன். எங்க ஊர் அப்ப கோயம்புத்தூர் ஜில்லா தான். இப்போ ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பக்கத்துல பவானி சாகர் போற வழியில ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 100-150 தறி மட்டும் தான், பாக்கி எல்லாமே விவசாயம் தான் அந்த ஏரியா. 54 நான் என்னுடைய தாத்தா அவனுடைய தறியில, தாத்தா என்று சொன்னால் என்னுடைய அம்மா அவனுடைய அப்பா, அந்த தறியில 1 வருஷம் பழகினேன். 55 எனக்கு தறியா ஒரு தறி போட்டாங்க. என்னுடைய தாய் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. என்னுடைய தாய் 92 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்பதான் சமீபத்தில் இருந்தாங்க. அவங்க படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துல பெரிய பெரிய டாக்டர்கள் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல மருத்துவத்திற்கு பணம் வாங்காம எங்க தாய் சிகிச்சை பண்ண. இன்றைக்கும் தெரியும் என்னை பத்தி தகவல் தெரியணும்னு சொன்னா எங்க ஈரோடு மாவட்டம் பூராமே தெரியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு நெசவு தொழில நான் அந்த 55 சுருக்கமா 75 வரைக்கும் தொழில் பண்ணேன். அந்த நெசவு தொழில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு 10 தறி போடுறவங்களுக்கு கூட வசதி இல்லை. ஏதாவது நம்ம நெசவை கொண்டு போய் விற்கிறோம். கேரளாவுக்கு கொண்டு போடுறேன். நான் கேரளாவுக்கு ஒரு 25 சேரி நெசன்னு சொன்னா நானும் எங்க தகப்பனார் நெசா அந்த சேலையை கொண்டு போய் தலையில மூட்டை வச்சு வித்துட்டு இருப்போம். வித்துட்டு திரும்பி அதே பண்ணுவோம். வரும்போது அரிசி வாங்கிட்டு வருவோம். கேரளாவில் இந்த அரிசி விலை அதிகம். அப்போ ஊர்ல கிராமத்துல எப்படி ரங்கசாமி நெசுவிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பார்த்து எக்கச்சக்கமான தறிகள் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரே தீவிரமா என்னுடைய பெரிய மகன் அதுல ரொம்ப நல்லா நுணுக்கமா தொழிலுக்கு வந்தான். சின்னவன் எல்லாருமே தொழிலுக்கு வந்தாங்க. அதே சமயத்துல எங்க மாப்பிள்ளையும் அது கல்யாணம் ஆகுது. என்னுடைய ஒரே பையன் 3 பசங்க. என்னுடைய மனைவி சாதாரணமான கஷ்டப்பட மாட்டான். சாதாரண அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு உறுதுணை. சரி, 2001 தான் நாங்க சில்லறை விற்பனைக்கு வரணுங்கிற ஒரு ஆசை பசங்களுக்கு வந்தது. சரி, 2001 ஒரு சிறுசா ஒரு கட்டடத்தை கிராஸ் கட்ல வாங்கி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல காட்டன் சேலை வச்சோம். அந்த காட்டன் சேலை நல்ல மார்க்கெட் போச்சு. டெய்லி 30-40 இப்படி. அப்புறம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் அந்த பில்டிங் பூராம ஒரு நல்ல மார்க்கெட்டை எங்களுக்கு நாங்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கு நான் விசிட்டு இருக்கிறேன். நீங்க வந்தா பார்க்கலாம். இன்றைக்கு காரப்பன் தெரியும். இன்றைக்கு சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் நான் நெசுவில 3வது நடுவில் தெரியும். காரணம் அந்த தொழில் விடக்கூடாது. இப்ப என்னோட தொழில் பத்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இப்போ நான் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கேன் கரஸ்ல. வீட்டுல கைத்தறி நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தொழிலை பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் வேலை செய்யறாங்க, பெண்களும் வேலை செய்யறாங்க. பெண்களுடைய பங்கு இல்லாம இந்த தொழில ஆனால தனித்து வேலையை செய்ய முடியாது. செய்யலாம், பட் அதை வெற்றிகரமா கொண்டு வர நிச்சயம் முடியவே முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்சி முடிக்கும் போதே யோசிச்சேன்,
எல்லாரும் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை தேடி ஓடிட்டு இருக்காங்க, நாம ஏன் அதை தேடணும், வீட்லயே ஒரு தொழில் இருக்கு, தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, படித்த வேலைக்கு பல பேர் நோட்டம், பாக்கி இருக்கும் வேலைக்கு ஆள் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சரி நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு நான் என்னோட கைத்தறி நெசவு தொழில் செய்யறதுக்கு வந்தேன். நான் அந்த தொழில் செய்ய ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை மாதம் குறைந்தது 15,000 ரூபாய் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இதுவே நான் படிச்சு முடிச்சுட்டு நான் ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலை போயிருந்தேன்னா வெறும் 6,000 7,000 சம்பாதிச்சுப்பேன். ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு போனவங்களுக்கு அவ்வளவுதான் சேலரி வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் 15,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய சம்பாத்தியம் என் குடும்பத்தோட வெற்றிக்கு மிகவும் உறுதுணையா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கும் நான் என்னுடைய அப்பாவை விட குறைஞ்சது 1000 ரூபாயாவது அதிகம் சம்பாதிக்கிறேன். என் குடும்பத்தில் என் அப்பாவின் பங்கை விட என் பங்கும் என் அம்மாவின் பங்கும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. பெற்றோர்கள் அதிகம் சம்பாதிப்பாங்க, ஆனா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பசங்க கம்மியா சம்பாதிக்கும் போது அந்த பெற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு அதை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என் பெற்றோர்கள் பெருமையா சொல்றாங்க, என் பொண்ணு இவ்வளவு சம்பாதிக்கிறா அப்படின்ட்டு. இதற்கு காரணம் என்னுடைய கடின உழைப்பு, என் பெற்றோர் எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை. இதெல்லாம் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்க ஆசைப்படுறேன் சார். ஸ்ரீ லக்ஷ்மி வாசன் பில்டர்ஸ் வழங்கும் திருவாரூர் தியாகராஜ பஞ்சரத்னம். பஞ்சரத்னம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி வாசன் பில்டர்ஸ், சென்னை 600091.